ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் 4ஆம் வகுப்பு மாணவர்களின் பசுவுக்கு கிடைத்த நீதி மனுநீதி சோழனின் நாடகம் இப்போது மாணவர்கள் நடிக்க உள்ளனர். முன்கதை சுருக்கம். மனுநீதி என்ற சோழன் வயலில் இருந்த பசுவுக்கு நேர்ந்த குறையை தீர்த்து வைக்க தன் மகனை தேர்காலிட்டு நீதியை நிலைநாட்டுகிறார். அந்த கதையை இந்த நாடகத்தில் பார்க்கலாம். காட்சி 1. இடம் அரசவை மண்டபம். காலம் நண்பகல். உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர், பெருமக்கள். வாருங்கள் கச்சேரி, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேன், முடித்து விட்டீர்களா? முடித்து விட்டேன் மன்னா. நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நம் சோழ நாட்டு சோரை உடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமா? சோழ குலத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மற்றொரு செய்தியும் செய்தி. நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா? அதனால் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதனால் நான் ஏற்படுத்திய ஒரு அமைப்பை ஆராய்ச்சி மணி அதைதான் இந்த தச்சை சிறப்பாக முடித்துள்ளார். ஆராய்ச்சி மணி அதற்கு முன்னால் அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள்? சொல்கிறேன் அமைச்சரே. நம் அரண்மனை வாயிலை கோயில் மணி போல் ஒரு பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன். மக்களுக்கு தனக்கு ஏற்படும் குறைகளை இந்த ஆராய்ச்சி மணியில் சொல்லலாம். அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தாம் மக்களுக்கு ஒரு குறையும் வைப்பதில்லையே. நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தங்கள் குறையை வெளிப்படுத்த மக்கள் சில தயங்கலாம் அல்லவா? அதனால் இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தால் அவர்களின் முன்னே ஓடோடி நான் நின்றிருப்பேன். நீதியும் சீக்கிரமாக சொல்லிட்டு விடுவேன். ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னரின் உலகம் உள்ள வரை உங்கள் புகழ் ஓங்கும். காட்சி 2. இடம் அரசவை. காலம் மாலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர், பெருமக்கள். என்ன இப்படி மூச்சரிக்க ஓடி வருகிறாய்? என்ன பதறாமல் சொல். என்ன ஆனாலும் பரவாயில்லை, சொல்ல வந்த செய்தியை உடனடியாக சொல். மன்னா, நம் அரண்மனையில் வாயில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு மாதங்கள் கழித்து யாரும் அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்கவில்லை. இப்பொழுதுதான் அடிக்கிறார்கள். இதோ நானே வருகிறேன். என்ன பசு? ஐயோ, என்ன ஆராய்ச்சி மணியை பசு ஒன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என் ஆட்சியில் வாயில்லா பசுவுக்கு கூட குறை இருக்குமா? என்ன இந்த செய்தியை நீ விரைவாக சென்று கேட்டு வா. உத்தரவு மன்னா. இதோ சென்று விரைவில் கேட்கிறேன் மன்னா. காட்சி 3. இடம் அரசவை. காலம் காலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர், பெருமக்கள். மன்னா, தங்கள் முடிவை அதுக்குள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் மகனை நான் கொல்லதான் போகிறேன். மன்னா, சற்று பொறுங்கள். உங்களுக்கு இருப்பதே ஒரு மகன். பசுவின் கஞ்சி அவன் வேண்டுமென்று கொல்லவில்லை. அவன் அறியாமல் செய்து தவறுதானே. அதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா? ஆனாலும் அவன் தவறுதானே செய்தான். அதனால் அவனுக்கு தண்டனை வழங்குதான் வேண்டும். அரசே, மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன்.
உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். போதும் அமைச்சரே, நிறுத்துங்கள். இனி நான் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன். அந்த பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிட்டு கொல்லதான் போகிறேன். பூட்டி வைத்த தேரை அரண்மனை வாயிலே கொண்டு வா, இழுத்து வா என் மகனை. இதோ இப்பொழுதே தேர்காலிட்டு நீதியை நிலைநாட்டப் போகிறேன். நான்